அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம 12th புக்கில் நித்தி ஆயோக் பற்றின ஒரு டேட்டாஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். நித்தி ஆயோக் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்கூல் புக்கில் இருந்து கீவேர்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்றதுனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது வந்து நம்ம மெயின்ஸுக்கு பார்ப்பாங்க, ஓகேவா? அதுவே ப்ரிலிம்ஸ்க்கு பார்க்கும்பொழுது நிறையா வந்து ஃபேக்ட் டேட்டாஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நித்தி ஆயோக்கோட காம்போசிஷன் ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம். காம்போசிஷன் அப்படின்னா நிதி ஆயோக்கில் என்னென்ன மாதிரியான உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்கோட தலைவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அந்த வீடியோவிலே பார்த்தோம், பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? பிரதம மந்திரி வந்து பதவி வழியில் தலைவராக இருப்பார். யார் வந்து இப்போதைக்கு பிரதமராக இருக்காரோ அவர் வந்து நித்தி ஆயோக்கோட தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி துணைத் தலைவர் தான் வந்து முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அந்த துணைத் தலைவரை நியமனம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் கவுன்சில் வந்து இருப்பாங்க. நிதி ஆயோக்கோட கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்களும், அது மட்டும் இல்லாமல் எல்லா யூனியன் பிரதேசங்களோட துணைநிலை ஆளுநர்களும் வந்து அதில் பங்கேற்பாங்க, ஓகேவா? இப்போ நிதி ஆயோக் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் யாரெல்லாம் கலந்துப்பாங்க? எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்களும் கலந்துப்பாங்க, எல்லா யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்களும் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய கவுன்சில், அதுவே பிராந்திய மன்றம் அப்படின்னு நடக்கும். இப்போ நம்மளுக்கு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கமும் இருக்கிற மாநிலங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சரில் வந்து இருக்கும், சரி? அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி இப்போ சவுத் சைடு இருக்க ஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸில் இருக்கும். அதுவே வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுலாம் ஒரே மாதிரியான மாநிலங்களாக இருக்கும். நார்த்தில் இருக்க மாநிலங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது அந்த மாதிரி மாநிலங்களை எல்லாம் சேர்த்து பிராந்திய மன்றம் அப்படின்றது நடக்கும். அந்த மன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரும் அந்த பக்கத்தில் இருக்க யூனியன் பிரதேசத்தோட லெப்டினன்ட் கவர்னரும் இருப்பாங்க, அதாவது துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பிரதமர் வந்து கலந்துப்பார். அப்படி பிரதமர் கலந்துக்கல அப்படின்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு பர்சன் வந்து கலந்துப்பாங்க, சரியா? அப்போது கவுன்சில் அப்படின்னும் பொழுது எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் பிராந்திய மன்றம், ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் யார் இருப்பாங்க? அந்த ரீஜியனில் உட்படுற மாநிலங்களோட முதலமைச்சர்கள், அப்புறம் லெப்டினன்ட் கவர்னர்ஸு, பர்சன் அப்பாயிண்டட் பை பிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? இந்த பிராந்திய மன்றம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனலில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி ஆறு பிரச்சனை வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காவிரி ஆற்றுல தண்ணியால் யூஸ் ஆகிறது யார்? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம். இப்போ காவிரி ஆற்று பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ஜம்மு காஷ்மீரையும் உத்தரப்பிரதேசத்தையும் கூட்டி ஒன்றும் வந்து புண்ணியம் இல்லை. அப்படின்றதுனால இந்த 4 பேரை மட்டும் சேர்த்து அந்த ரீஜியனை மட்டும் இருக்கிற சிஎம்ஐயும் அவங்களோட இப்போ புதுச்சேரி அப்படின்னும்போது அங்கே இருக்க துணைநிலை ஆளுநர்களையும் கூப்பிட்டு பிரதமர் வந்து உட்காந்து பேசுவார். அப்படி இல்லைன்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து உட்காந்து பேசுவார். இதுதான் வந்து நம்ம பிராந்திய மன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எதுக்காக கூடுறாங்க? ரீஜனல் ப்ராப்ளம்ஸை அவங்களுக்குள்ளே பேசி முடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கில் வந்து தற்காலிக உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க, ஓகேவா? அந்த தற்காலிக உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பிரதமரால் நியமிக்கப்படுறவங்க தான். அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களில் உறுப்பினர்களாக இருப்பாங்க, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆராய்ச்சி நிறுவனங்கள்னு நிறைய இருக்குது இல்லையா? நம்மளோடது மருத்துவ ஆராய்ச்சி குழு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து பதவி வழியில் உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, சாரி, இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ ஒருத்தர் சிஇஓவாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதில் அந்த கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிற வரைக்கும் இதில் மெம்பராக இருக்க முடியும், ஓகேவா? அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவரை வந்து உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து சுழற்சி முறையில் நடக்கும். 2 உறுப்பினர்களை இந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பதவி வழி உறுப்பினர், மத்திய அமைச்சரவையிலிருந்து ஒரு 4 பேரை வந்து பதவி வழி உறுப்பினராக வந்து நியமனம் பண்ணுறாங்க.
பால் எடுத்துனாரியா? பாலும் மீன் எடுத்துனா, தயிர் பாக்கெட் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துனா. முடிச்சுட்டு வந்தேன். மீன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஇஓ வந்து இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிஇஓ அப்படின்னா என்னது? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், முதன்மை செயல் அதிகாரி ஒருத்தர் நிதி ஆயோக்கு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் நடக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நடத்தும் பொழுது சில பேர் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஏஐ பற்றி ஒரு விஷயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏஐ பற்றி அதில் வல்லுநர்களாக இருக்கிற துறை சார்ந்த அறிவு கொண்டவர்களையும் நிபுணர்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் சிறப்பு அழைப்பாளர்கள். அவங்களோட அறிவுரை வந்து இந்த குழுவுக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது. சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே காம்போசிஷன். ஓகேவா? நிதி ஆயோக்கில் என்னென்ன மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. அதில் தலைவர் வந்து பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் துணைத் தலைவர் பிரதமரால் நியமனம் பண்ணப்படுறாரு, ஒரு சிஇஓ இருக்கார், கவுன்சிலில் வந்து எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்களும் எல்லா யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்களும், அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரியும் அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் பிரதமர் இல்லாத போது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரீஜனல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக பிராந்திய மன்றங்கள் வைக்கிறாங்க. அதில் வந்து அந்த ரீஜனில் இருக்கிற மாநிலத்தோட சிஎம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படின்னா அதோட துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. அது கூடவே பிரதமரோ அல்லது பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதரோ வந்து இருப்பார். அதுக்கப்புறம் தற்காலிக உறுப்பினர் அப்படின்னும் பொழுது முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து ஒரு 2 பேரை சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பதவி வழி உறுப்பினராக இருந்து 4 மத்திய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் துறை சார்ந்த நிபுணர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக பிரதம மந்திரி வந்து கூப்பிடுவார் கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கில் இருக்கிற ஹப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹப்னா நிதி ஆயோக்கோட ஒரு சில மையங்கள். ஓகேவா? டீம் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹப் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கிற தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸை வந்து 2 பேருக்கும் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து கம்யூனிகேஷனுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அறிவு மற்றும் புத்தாக்க மையம். இது என்ன அப்படின்னா சிந்தனை திறனை வளர்க்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இந்தியாவை வந்து முன்னேற்றணும் அப்படின்னும் பொழுது நம்ம நிதி ஆயோக்க திங்க் டேங்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு முக்கியமானவங்க யார் அப்படின்னா இந்த அறிவு மற்றும் புத்தாக்க மையம் தான். சரியா? அடுத்ததா நிதி ஆயோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொண்டு வந்தோம்? திட்ட கமிஷனுக்கு மாற்றாக வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? திட்ட ஆணையம் அப்படின்னும் பொழுது நம்ம வெறும் 5 வருஷத்துக்கு திட்டம் போடுவாங்க. ஓகேவா? 5 வருஷத்துக்கு திட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. 5 வருஷம் முடிகிற வரைக்கும் வேறு எதுவுமே மாற்ற மாட்டாங்க. அதுவே நித்தி ஆயோக் வந்து இதிலேருந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது என்ன சொன்னோம்? இதில் 3 வகையான திட்டமிடல் இருக்குது. குறுகிய கால திட்டமிடல், இடைக்கால திட்டமிடல், தொலைநோக்கு திட்டமிடல்னு 3 விஷயம் சொன்னோம். இதில் குறுகிய கால திட்டமிடலோட கால அளவு எவ்வளோ அப்படின்னா 3 வருஷம் அப்படின்னும், அதிகமாக இடைக்காலம் அப்படின்னும் பொழுது 7 வருஷம் அப்படின்னும், தொலைநோக்கு திட்டமிடல் வந்து 15 வருஷம் அப்படின்னும் மாறுது. ஓகே, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நிதி ஆயோக்கோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இல்லாததை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வலுவான மாநிலங்கள் சேர்ந்தால் தான் வலுவான தேசம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மாநிலங்களை வலுவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாநிலங்கள் வலுவாக இருக்கும் பொழுது தேசமும் வலுவாக மாறும். இதை தான் நம்ம கூட்டுறவு கூட்டாட்சியை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க? கிராம அளவில் நம்பகமான திட்டங்களை உருவாக்கி அதை வந்து தேசிய அளவுக்கு மாற்றுவாங்க. சரியா? அடுத்ததாக தேசிய பாதுகாப்பில் வந்து நித்தி ஆயோக் வந்து நலன் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய பாதுகாப்பில் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார அடிப்படையில் பின்னாடி இருக்கிற மக்களுக்கு சிறப்பு கவனம் வந்து நித்தி ஆயோக் வந்து செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள், பயிற்சியாளர்கள், கூட்டாளிகளோட சேர்ந்து அறிவு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? நித்தி ஆயோக்கில் வந்து திட்ட கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட ஆணையத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. மற்றபடி அதில் வந்து யாருமே வந்து அறிவை வந்து
எடுத்துக்கிற மாதிரியான பர்சன்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அங்கே இருக்கிற திட்ட ஆணையத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கள மட்டும்தான் வச்சு பிளான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா மனிதருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா? அப்போ அவங்க எதில் வந்து நல்ல நாலேஜாக இருக்காங்களோ அந்த செக்டாருக்கு காசு போகிறதுக்கு மட்டும்தான் அவங்களால பிளான் போட முடியும். அதில் இருக்க குறைய மட்டும்தான் அவங்களால நீக்க முடியும். அதை நிதி ஆயோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறையோட வல்லுநர்களுக்கும் வந்து அழைப்பு வந்து கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, சிறப்பு அழைப்பாளர்களாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களோட தலைவர்கள் வந்து வராங்க, மத்திய அமைச்சர்கள் வராங்க, அது இல்லாமல் தனியாக சிஇஓ இருக்கார். அந்த மாதிரியான பரவலாக்கப்பட்ட மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்கிறதுனால எல்லா துறைகளுக்கும் ஆதரவு வந்து உருவாக்க முடியும். அதனால் சர்வதேச நிபுணர்களையும் பயிற்சியாளர்களையும் கூட்டாளிகளையும் சேர்த்துக்கிட்டு அறிவு புத்தாக்கத்துக்கும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டங்களோட செயலாக்கத்துக்கு தேவையான விரைவுபடுத்துறதுக்காக, அதாவது வளர்ச்சி திட்டங்களோட செயலாக்கத்தை விரைவுபடுத்தணும். ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்தணும் அப்படின்னும் பொழுது அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற துறைகளுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து தீர்க்கிறதுக்காக ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிநவீன வள மையத்தை பராமரிப்பதுடன் நல்லாட்சி மற்றும் நிலையான சமத்துவமான மேம்பாட்டிற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்த ஆராய்ச்சிகளின் களஞ்சியமாக திகழ்வதுடன் அவற்றை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பரப்பவும் உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதிநவீன வள மையத்தை பராமரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நல்லாட்சி கொடுக்கறதுக்கும் நிலையான மற்றும் சமத்துவமான மேம்பாட்டிற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்து ஆராய்ச்சியோட களஞ்சியமாக வந்து இந்த நித்தி ஆயோக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணி அதை சம்மந்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நித்தி ஆயோக் வந்து செயல்படுது. சரியா? அடுத்ததாக நித்தி ஆயோக்குக்கும் திட்டக்குழுவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ், முக்கியமான டிஃப்ரென்சஸ் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். நித்தி ஆயோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் டேங்க். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளுமே வந்து இந்தியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திங்க் டேங்காக செயல்படுறாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்ததாக பரந்த நிபுணத்துவம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நல்ல நிபுணர்களை வந்து நிறைய பேரை வந்து சேர்த்துக்கிறாங்க. அதுவே திட்டக்குழுவில் வந்து அதில் இருக்க மெம்பர்ஸ் போடுற பிளான் தான் வந்து இந்தியாவுக்கு அந்த 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து மாநிலங்களை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா மாநிலங்களோட சிஎம் வராங்க, அது மட்டும் இல்லாமல் லெப்டினல் கவர்னர்ஸ் வர்றாங்க. அதுவே திட்டக்குழு திட்டம் போடும்பொழுது யாருமே வரமாட்டாங்க, மாநிலங்களை கருத்திலே கொள்ள மாட்டாங்க. மாநிலங்களை வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி விசிட்டர்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? திட்டத்தில் வந்து பங்கேற்க முடியாது. இதில் கரெக்டு, இது சரி, இது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. போடுற பிளானை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்துட்டு தான் போக முடியும். அவங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை தான் மாநிலங்கள் செய்ய முடியும். இங்கே வந்து மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. மாநிலங்கள் தங்களோட கருத்தை வந்து முன்வைக்க முடியுது நித்தி ஆயோக்கில். சரியா? அடுத்ததாக இதில் வந்து மேலிருந்து கீழ் அப்ரோச் வந்து கொண்டு வராங்க. இதை நான் வந்து மாற்றி போட்டேன் ஆரோவை. நித்தி ஆயோக் வந்து கீழிருந்து மேல் அப்படின்ற அப்ரோச் வந்து கொண்டு வருவாங்க. முன்னாடி பார்த்தோம், அதாவது கிராமங்கள்லேருந்து ஒரு பிளானை உருவாக்கி கிராமங்களில் செயல்படுத்தி அதை மாநிலங்களுக்கு விரிவாக்கி அதை வந்து நாட்டுக்கு விரிவாக்குறது தான் வந்து கீழிருந்து மேல் அப்படின்ற அப்ரோச்சு. அதுவே திட்டக்குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழ், மேலே ஒரு பிளானை போட்டுட்டு அதுக்கு காசை கொடுத்து விடுவாங்க பிரித்து, அதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து திட்டக்குழு. ஆரோ வந்து மாற்றி போட்டிருக்கேன், நான் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஆரோ வந்து இங்கே வந்து இந்த பக்கம் வரணும், இது வந்து இந்த பக்கம் வரணும். அடுத்தது கொள்கைகளை திணிக்கும் அதிகாரம் அதற்கு இல்லை. திட்டக்குழு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திட்டத்தை போட்டு அதை வந்து அதுக்குன்னு ஒரு ஃபண்டை அலோகேட் பண்ணி இந்த 5 வருஷத்தில் இந்த ஸ்டேட்லாம் இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை இடுற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே நித்தி ஆயோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அதிகாரமும் அதுக்கு கிடையாது. ஓகேவா? நிதி அதிகாரமும் அதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிற அதிகாரமும் நித்தி ஆயோக்கு கிடையாது. ஓகேவா? அந்த அதிகாரம் வந்து நிதி அமைச்சகத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் திட்ட ஆணையம் இருக்கும் பொழுது நிதி அதுவே ஒதுக்கீடு பண்ணிடும். ஃபுல் அமௌண்ட்டாக வந்து அவங்களே கொடுப்பாங்க.
ஃபண்டை வந்து மினிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்தெந்த அமைச்சகத்துக்கு எவ்வளோ காசு அப்படின்னு. அந்த 5 வருஷத்தில் அந்த காசு செலவு பண்ணி அந்த ஒரு 5 வருஷத்துக்கு போடுற அந்த ஒரு பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுவே நிதி ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுற அதிகாரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து திட்டத்தை வந்து திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளஸ்லேயும் சொல்லலாம், நம்ம இதை வந்து மைனஸ்லேயும் சொல்ல முடியும். சரியா? அடுத்ததாக நிதி ஆயோக் கொண்டு வந்துள்ள முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சிம்பிளாக வந்து ஒரு லைனில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு லைனையே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபுல்லாக. அதாவது இப்போ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நிதி ஆயோக்கால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் பற்றி என்னென்னு தனியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், இது வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒரு 17 கோல் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை பேஸ் பண்ணி இந்தியாவுக்காக அதை வந்து நித்தி ஆயோக் வந்து மாற்றியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவும் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீர் பாதுகாப்புலேயும் நீர் மேலாண்மையிலையும் இந்தியாவை வந்து ஒரு முன்னிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அடல் இன்னோவேஷன் விஷன், புதுசாக வந்து இன்னோவேஷன்ஸை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக அடல் இன்னோவேஷன் மிஷன் வந்து 2016 நித்தி ஆயோக்கோட முயற்சியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சாத் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்தது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இது வந்து 112 டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை மட்டும் வந்து பார்க்கல, ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிலேருந்து மாநிலத்தை மட்டும் எடுத்துக்காம அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு வந்து பரந்த ஒரு திட்டத்தை வந்து நித்தி ஆயோக் போடுறாங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சாட்சி. ஓகேவா? வளர்ச்சியில் ரொம்ப பின்னோக்கி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதோட வளர்ச்சிக்காக திட்டங்களை வந்து போட்டு கொடுத்து அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த டிஸ்ட்ரிக்டாக வந்து மாற்றுவாங்க. ஓகேவா? நம்மளோட தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அடுத்ததாக ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் பள்ளிக்கல்வி எப்படி இருக்குது அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இண்டெக்ஸ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக ஹெல்த் இண்டெக்ஸ், இதில் தான் வந்து நம்மளுக்கு போஷன் அபியான்லாம் வருது. இதில் 24 இண்டிகேட்டர்ஸ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்ம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வேளாண்மையில் விவசாயிகளுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் வந்து புதுசான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விமன் ஆண்டர்ப்ரனர் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. விமனுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வெப்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75, இந்தியா வந்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக வந்து இது இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் மெத்தனால் எக்கனாமி ப்ரோக்ராம், மெத்தனாலில் வந்து உற்பத்தியிலேருந்து ஏற்றுமதி வரைக்கும் அதில் வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது தான் இந்த மெத்தனால் எக்கனாமி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அம்ரித்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், இந்தியா வந்து 2070 வந்து 0 எமிஷன் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு கார்பன் எமிஷனும் இல்லாத ஒரு நாடாக வந்து இது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மின்சார வாகனங்களோட முக்கியத்துவத்துக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது இந்தியாவும் இங்கிலாந்து யூகேவும் சேர்ந்து ஒரு கூட்டு செயல் திட்டமாக வந்து 2030 இலக்கா வச்சு செயல்படுத்துகிறாங்க. இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட், அது மேலே இருக்கிற போலியான அந்த பின்பங்களெல்லாம் உடைச்சி வெஹிக்கிள்ஸ் வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக வந்து இந்த அம்ரித் வந்து இருக்குது. சரியா? இது எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, இவ்வளோ இண்டெக்ஸ் வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா மாநிலங்களுக்கிடையே போட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். நம்ம ஒரு நித்தி ஆயோக்கோட வெப்சைட் வந்து இருக்கும், அதை வந்து எல்லாராலும் பார்க்க முடியும். ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து சர்வதேச அளவில் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த இண்டெக்ஸில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷத்தில்
ஒரு வருஷமும் வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க இண்டெக்ஸ் வந்து. அதில் இந்த வருஷத்தில் இந்த ஒரு திட்டத்தில் இந்த மாநிலமும் இந்த மாவட்டமும் சிறப்பான இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு பெருமை இல்லையா? அதை நோக்கி வந்து மக்கள் வந்து அந்த மாநில அரசு வந்து செயல்படும். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அப்படின்னும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்றதுனால ஒரு மாநிலங்களுக்கு நடுவில் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்குறதோட போட்டி மனப்பான்மையும் வளர்க்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.